அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகரமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளுக்காய் தேவனை சோதரிக்கிற நம் கண்களை மூடி ஜெபம். பரிசுத்த தேவனே, எங்களோடு கூட பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. எடுத்து வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 1ஆம் சங்கீதம், அதுல 1ஆம் வசனத்தை 2ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழிகளில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் எந்த இடத்துல உட்காரணும், எந்த இடத்துல உட்காரக்கூடாது, அவன் எப்படி நடக்கணும், அவன் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த பரிசுத்த வேதாகமம் நமக்கு வலியுறுத்துகிறது. இந்த சிப்பி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும். சிப்பி பார்த்துருக்கீங்க. இந்த சிப்பிகள் ஒரு முத்து இருக்கும். அது எப்படி உருவாகுன்னு தெரியுமா? எத்தனையோ நீர்த்துளிகள் என்ன பண்ணுதுங்க, இலையில விழுகுது, பாறையில் விழுகுது, தரையில விழுகுது. பாறையில் விழுந்தா அப்புறம் தண்ணி எதிர்த்து என்ன பண்ணும், அது வெயில் அடிச்சா காணப்படும். ஆனால் ஒரு செடி மேலே பட்டு என்ன பண்ணும், அது கீழே விழுந்து அது தரைக்கு போகும். ஆனால் அந்த சிப்பி கீழே விழுகிற தண்ணி என்ன தெரியுமா? அந்த தண்ணி தான் நம்ம, அந்த தண்ணி தான் நம்ம. அந்த சரியான இடத்துல அந்த தண்ணி அந்த சிப்பிக்கு உள்ள விழுகும் பொழுது, அந்த தண்ணிகளை அந்த சிப்பி தண்ணி உள்வாங்கும் பொழுது 15 வருடங்கள் கழித்து அந்த சிப்பிகள் இருந்து என்ன பண்ணுமா, அந்த தண்ணி முத்தாக வெளியே வரும். முத்தாக என்ன பண்ணுமா, அது முத்தாகிறதுக்கு அந்த 15 வருடங்கள் எடுக்குமா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவங்களை அப்படிதான் விரும்புகிறார். நீங்கள் முத்தாக இருக்க வேண்டும் என்று, நீங்கள் மகிமையாக இருக்க வேண்டும். தேவன் அந்த தண்ணி தான் நீங்கள் நானும் நம்மளை உருவாக்குறது, முத்தாக உருவாக்குறது தேவனுடைய வார்த்தை. அதான் சொல்றாரு, நாங்க என்ன பண்ணோம், அந்த இடத்துல உட்கார தேவையில்லாத இடத்துல உட்காராம நம்ம அந்த சரியான இடத்துல தேவனுடைய சமூகத்துல உட்காரும் பொழுது நீங்கள் ஒரு முத்தாக மாறுகிறீங்க. சோதரன், நீ விளையேறப்பட்ட ஒரு பாத்திரமா மாறுறீங்க. அதை மதிக்கப்படுகிற ஒரு பாத்திரமா தேவன் நிச்சயமாய் உங்கள் அவமானத்துக்கு இரட்டத்தனையான ஆசுவாதத்தை தேவன் நிச்சயமா கொடுப்பார். நீங்கள் பாக்கியவனா இருப்பீங்க. எப்ப குடும்பத்துல, நீங்க போகிற வேலை ஸ்தலத்துல, நீங்க எல்லா இடத்திலும் தேவன் உங்களை சிறந்து விளங்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அதான் சொல்லுது 3ஆம் வசனம், அவன் நீர்க்காலின் உரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே கனிகள் தந்து இளையதாய் இருக்கிற மரத்தை அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க போற இந்த நாளில காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணணுமா, தேவனுடைய வார்த்தையை எடுத்துட்டு போங்க. ஆமா சோதரன், சங்கீதக்காரன் தாவீது அந்த கூழாங்கல் எடுக்கும் பொழுது அந்த அடைப்பை வச்சான். ஆண்டுடைய வார்த்தை என்ன பண்றான், அந்த அடைப்பில வச்சுட்டு என்ன பண்றான், அவன் எப்பொழுதும் அவன் பையில என்ன பண்றான், அந்த தேவனுடைய வார்த்தையை வைத்து அந்த பாடல் பாடுறான். அதை வச்சு கோழியாத்த கீழே வெளுத்துறான். அந்த தேவனுடைய வார்த்தை இந்த விளைபிடிக்க முடியாத அந்த முத்தாக நம்மளை கர்த்தர் மாற்றும்படி தேவன் நம்மளை விரும்பி கொண்டு இருக்கிறார். சில காரியங்களை அனுபவிப்போம். நம்ம சந்தோஷமாக, ஆண்டவரே என்னை சீர்படுத்துங்கப்பா, என்னை ஸ்திரப்படுத்துங்கப்பா, என்னை நிலைப்படுத்துங்கப்பா, ஆண்டவரே நீங்க சொல்ற இடத்துக்கு நான் போகணும், நீங்க சொல்ற இடத்துக்கு நான் போகக்கூடாது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு தகப்பனாக, தாயாக, அண்ணனாக இருந்து என்னை நடத்துங்கப்பான்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிச்சயமாய் நம்மளுக்கு உதவி செய்ய வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இயேசு கிறிஸ்து நமக்காக இருக்கிறார் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நிச்சயமாய் நீங்கள் முத்தாக மாறுவீங்க. நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு பொருளாக மாறுவீங்க. சோதரன், நீங்க படுகிற அந்த வேதனைகளை கர்த்தர் மாற்றி உங்க கண்ணீரை துடைக்க அவர் வல்லமில்ல தேவனாய் இருக்கிறார். நீ வசனம் அழகாக சொல்லப்படுகிறது பாருங்க. நீங்க பரியாசம் பண்ற இடத்துல தேவையில்லாத கருத்து என்ன பண்ணாது, அவங்க பரியாசம் பண்ண நம்ம போய் பரியாசம் பண்ணிடக்கூடாது. அவங்க மற்றவங்களை குறித்து பேசிட்டு இருப்பாங்க, அந்த இடத்துல போய் நம்ம போயிடக்கூடாது. நம்மளோட காரியம் 2 பேரும் பக்கத்துல இருப்பாங்க, தேவையில்லாத அடுத்த காரியத்தை பேசிட்டு இருப்பாங்க. நம்ம அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம பேசுவோம். என்னுடைய வார்த்தையை நீங்க பேசி பாருங்க, அந்த வார்த்தையை உச்சரிச்சு பாருங்க, நீங்கள் முத்தாய் மாறுவீர்கள். நீங்கள் ஆஸ்வதிக்க கிழவியின் பேச்சுக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆஸ்வதிப்பா. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, எங்களை முத்தாக மாற்றுகிற வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் எந்த இடத்துக்கு போகணும், எப்படி வாழணும் என்று எங்களை கற்றுத்தாங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.